வணக்கம் நட்புகளே. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற கதை உங்களுக்கு தெரியுமில்ல. அந்த படம் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்கள், வீடியோ எடுக்கிறதுக்கு வரமாட்டேன்ட்டா நைட்டு 11 மணிக்கு இழுத்து போத்திட்டு படுத்தவ இப்போ வரைக்கும் எந்திரிக்கலை. மணியை பார்த்தீங்கன்னா 8:45 9 மணி ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா, இவன் ஏன் ஏசி வாங்கி கொடுக்க விடாமல் என்னை தடுக்கிறா அப்படிங்கிறத மெயின் பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த காரணம் ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணம், பிரயோஜனம் இல்லாத விஷயம். அதாவது இவ மசாலா தொழில் ஆரம்பித்தால, இவ போய் இந்த அரைக்க போகிறதுக்கு, இல்லை யாருக்காவது டெலிவரி கொடுக்க போகிறதுக்கு, இல்லை கொரியர் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு டூலர் வேணுமா. இவ சொல்கிற காரணத்தை பாருங்கள், வெறும் சப்பையாக இருக்கும். நீங்கள் உண்மையான காரணம் அதுவாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதாவது இவளுக்கு இப்போ என் பேரில் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃப்ரிட்ஜு ஓடுது, அதே போல் வாஷிங் மிஷின் ஓடுது, இது போக செல்ஃபோன் டியூ 3 டியூ இவள் பேரில் என் பேரில் ஓடுது. இவளுக்கு ப்ரூஃப் இங்கே இல்லைங்கிறதுனால நான் தான் போட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறது என் பேரில் ஓடுறதுனால. இப்போ அடுத்து சுமிக்கு ஏசிக்கு போய் நான் அட்வான்ஸை போட்டு ஒரு இஎம்ஐக்கு இந்த சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு செகண்டுங்க, இந்த வருங்க, நான் போய் பேச மாட்டேன், ஒரு நிமிஷம் அதையும் காட்டிடுறேன். ஏன்னா என்ன ஃபேக்ட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, நேற்று போனேன், ஏசியோடைய ரேட்டு 46,800 எல்ஜி கம்பெனி 1.5 டன்னு 5 ஸ்டார். இது 1999 × 22 மாதம் டியூ. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அவங்க போட்டு கொடுத்த கொட்டேஷன், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் 1999 ரூபா டியூவா, 22 மாதமா. அதுபோக 2,822 ரூபாங்கிறது இனிஷியல் பேமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். 1,850 ரூபாங்கிறது டாக்குமெண்ட் சார்ஜ். ஏன்னா நான் ஒரு டூலர் கம்பெனியில் இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரியும். அப்போ இது என்னங்கன்னு கேட்டேன், 4,672 ரூபா எக்ஸ்ட்ரா இதை போட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலாக 5,000 ரூபா தோராயமாக வச்சுக்கோங்க, ஒரு 5,000 ருபீஸ் நான் கட்டணும். கட்டிட்டு டியூ 1,999 ரூபா. 2,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி, 2,000 ரூபானே வைங்களேன். 22 மாதம், 20 மாதத்துக்கு எவ்வளவு? 40. 2 மாதத்துக்கு எவ்வளவு? 4. அப்போ 44,000 ரூபா. இங்கே ஒரு 5, 49 ரூபா கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் பேப்பர் ஆடில் பார்த்ததில் நான் ஒரு கம்பெனியில் பார்த்தேன், அதை எந்த பேருன்னு சொல்ல விரும்பலை, 43% ஆஃபருங்க, மாத இஎம்ஐ 1,199 ரூபான்னு சொன்னாங்க. சரி, நானும் சரி ஒரு 1,100 ரூபா தானே, 1000 ரூபாங்கிற இடத்துல கூட ஒரு 100 ரூபா போட்டு அவளும் ஏசி இல்லாமல் இருந்தாங்கிறங்க. இப்போ நானே இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கே இப்படி வேர்க்குது பாருங்கள். அப்படிங்கும்போது சரி, அவங்க அது போக இன்னொரு விஷயம்னு சொல்லணும்ல, அந்த ஏசியை வாங்கி சுமி மாத்திரம் அனுபவிக்க போகிறது கிடையாது. என் பேரனுக்கு வீட்டுக்கு வந்தானா, அவன் ஏதோ அங்கே இருந்தாலும் அத்தம்மான்னு சொல்லி ஸ்கூல் விட்டவொன்னே நேரம் அங்கே தான் வர்றேன். அப்போ அவள் ஏதாவது ஒரு நல்லது பொழுது செஞ்சு சூப் வச்சு கொடுக்குறது, இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறா. அது வரைக்கும் அவன் அங்கே இருக்கிறான். அது வரைக்கும் இல்லை, என் பெரிய பையன் கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். இந்த இண்டோர் கிரிக்கெட் இருக்குல்ல, அதில் போய் விளையாட போயிடுவேன், இல்லைன்னா எங்கிட்டாவது படத்துக்கு போயிடுவேன், இல்லைன்னா இது போயிடுவேன், ஈவெண்ட்டுக்கு போயிடுவேன். அப்போ அந்த நேரம் பூரா என் பேரே அங்கே தான் இருக்கான். நல்லா யோசிங்க. அப்போ அவனுக்கு ஏசிங்கிறது இருந்தால் ஒரு பிரயோஜனம், ஏதோ என் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமாக ஒரு ஏசி. என் மையன் வேலைக்கு போகிறேன், சின்னவன், அவன் போயிட்டு டயர்டாக தூங்குறதுக்கு அந்த நைட் நேரம் ஒரு 4-5 மணி நேரம் தான் தூங்குறேன். 2 ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறான் போல். அப்போ அவனுக்கும் ஒரு ஏசி இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன். நான் வாங்கி கொடுக்குற ஏசி சுமி மாத்திரமாக யூஸ் பண்ண போகிறேன். நான் அப்படி நீ நினச்சா கூட சரி, உன் பொண்டாட்டிக்கு நீ இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லலாம். என் பிள்ளையை அனுபவிச்சுக்கிறாங்க, என் பேரை அனுபவிச்சுக்கிறேன், என் பிள்ளை எல்லாத்துக்கும் தான் சரி மொத்தமாக சேர்த்து வாங்கி கொடுக்குறோம். நான் இதுக்கே இவ்வளோ டியூ வருதுங்கிறக்காக தான் கம்மியாக வாங்கி தரேன்னு சொல்லி நேற்று வந்தவங்கள கூட சரிப்பா நீங்கள் போங்க, நாளை காலையில் அந்த பேப்பர் ஆடு போட்டுருந்துச்சில்ல அந்த கம்பெனியில் போய் நான் கேட்டுட்டு அந்த ஷோரூம் போயிட்டு கூப்பிட்றேன்னு ஒன்றா போயிட்டாங்க, ஒன்றுமே சொல்லலை. இப்போ இவன் என்ன கொக்கி போடுறான்னா, சூர்யா எனக்கு வண்டி வேணும், ஏற்கனவே உன் பேரில் ஏசி இது ஃப்ரிட்ஜு ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, செல்ஃபோன் டியூ ஓடுது. இப்போ போய் நீ அவளுக்கு ஏசி எடுத்து கொடுத்துட்டேன்னா அடுத்து எனக்கு டூலர் எடுக்க போனால் அதுக்கு எப்படி உனக்கு லோன் சேங்ஷன் ஆகும்? என் பேரில் இஎம்ஐ போட முடியாதுங்கிறான். அவள் பேரில் போட்டால் திருப்பூர் அட்ரஸ், அதனால் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எனக்கு நீ இப்போ டூலர் வாங்கி கொடு, அதுதான் எனக்கு முக்கியம், என் தொழிலுக்கு அது தேவை. நான் மசாலா கம்பெனிக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கொரியர் போடுறதுக்கு, ஏன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன், 6 to 7 அங்கே போயிட்டு வர்றதுக்கு 8,000 வர்றதுக்கு. இது போக காலையில் எங்கேயாவது அங்கே சுமி வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ஜாமான் வாங்கிட்டு ஏதாவது வாங்கி கொடுக்க போயிட்டு வரதா இருந்தால் வாரத்துக்கு எப்படி ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு 3 தடவையோ நான் அங்கே போகிறேன். அந்த டயத்தில் இவள் காய்கறி வாங்க போகிறதுக்கு, இல்லைன்னா இவள் வண்டி இருந்தால் திருப்பரங்குன்ற மார்க்கெட்டு தான் இருக்குது, வண்டி இருந்தால் போய் வாங்கிட்டு வருவேன்.
அப்படிங்கிறதுனால எனக்கு டூலர் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேணால் நீ ஏசிக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் சண்டை ஓட்டேன் அப்படிங்கிறேன். நான் கேட்குறேன், தொட்டு வந்துருச்சா இப்போ மசாலா கம்பெனி வியாபாரம் ஆரம்பித்தேன், சரி அதோடு நீ வந்து நான் இப்போ இந்த மாதிரிலாம் வரும்னு தான் நான் அதை வேணாண்டேன். மசாலா கம்பெனி வச்சா சரி ஏதோ உன் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு நீ போகிற, ஏதோ நான் என்னைய வந்து அதில் பழிய போட்டேன், உன்னுடைய இம்சை தாங்காமல் நீ என்னை குடிக்க வைக்கிற, நீ என்னை கெடுக்கிற, நீ வந்து என்னை வந்து வான்னு கூப்பிடுற, அதனால தான் என் மைண்டை நான் டைவெர்ட் பண்ணிவிட்டு நான் வேறு ரூட்டில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா கம்பெனின்ட்டா. சரி போ, எனக்கும் வந்து இந்த குடும்ப பஞ்சாயத்து இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சுமி புராணம் பாடுறது, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஒரு வீடியோவில் பேசினா அதையே நோட் பண்ணி என் கூட சண்டை போடுறது, சரி இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃபு. சரி ரைட், அவள் பாட்டுக்கு மசாலா கம்பெனின்னு போய்ட்டு இப்போ அப்படி தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வாரமாக பஞ்சாயத்தே இல்லையே. மசாலா வியாபாரம் என்றைக்கு ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து எனக்கு ஓரளவுக்கு நிம்மதி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு ஏசி வாங்கி கொடுக்குறது, ஒரு மிக்சி வாங்கி கொடுக்குறது, வீட்டுக்கு ஏதாவது வாங்கி ஜாமான் உப்பு கொண்டத்துக்கு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நான் ஒரு குடும்பத் தலைவனாக நான் செஞ்சு தான் ஆகணும். இவன் சொல்கிற கருத்து என்னன்னா, ஓ பிள்ளை வேலை பார்க்குறான்ல பெரியவன், சின்னவன் வேலை பார்க்குறான்ல, இவங்க 2 பேரை வச்சு ஏசி வாங்க வேண்டியது தானே, நீ எதுக்கு வாங்கி கொடுக்குற அப்படின்ட்டா, உனக்கு நீ எங்கேயோ வந்த இன்றைக்கி உனக்காக நான் என்ன சொல்ல விஷயங்கள் வேறு, சொல்லாத விஷயங்களும் நிறையா இருக்குது. அவ்வளோ விஷயத்துக்கும் உனக்கு நான் வந்து உன் கூடவே இருந்து இனி உன் பிள்ளைகளோட எதிர்காலம், அதுகளுடைய படிப்பு, சின்னவனுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாத்துக்கும் நான் தேவைப்படுறேன்ல. அப்போ 100% 99% என்னுடைய உழைப்புகளும் என்னுடைய வேர்வையை சிந்தி நான் வேலை பார்க்குறேன். வேர்வை சிந்தினா அதுக்காக வந்து யூடியூப்பில் உட்காந்து அதில் நீ என்னத்தை பிடிங்கி தள்ளுன்னு கேட்காதீங்க. வேர்வை சிந்தினா கஷ்டப்படுறேன்ல. இன்றைக்கி இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், வெயிலில் உட்காந்து அங்கே எனக்கு ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த வேக்காட்டில் உட்காந்து எரிச்சலில் உட்காந்து 1 மணி நேரம் வீடியோ பேசிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இங்கே வந்து வீடியோ போடுறது, காலையில் வீடியோ, மத்தியான வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ, ஏதோ என் வயசுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு சமாளிக்கிறேன்ல. அப்போ அதே மாதிரி அந்த வர்ற வருமானத்தில் நான் ஆசைப்பட மாட்டேனா, சரி என் குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு நல்லது பொழுது வாங்கி கொடுப்போம், ஏதோ நம்மளை நம்பி வந்தவங்க, நம்மளுக்காக 3 பிள்ளைய பெற்றவங்க, வாரிசு சுமந்தவங்க, நம்ம பரம்பரையை பார்த்துக்கிறவங்க, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஏதோ நம்மளுடைய கடைசி காலத்துக்கு தேவைப்படுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்பப்போ பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ சொல்கிற கருத்துங்க என்னை வந்து 2-3 விஷயங்களில் இவ சொல்கிற விஷயம் என்னால் ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வர்ற நிலைமையில் இருக்கேன். இவன் என்ன சொல்கிறா, இதே சம்மந்தக்காரம்மா இன்னைக்கு காலைல உட்காந்து பேசின விஷயத்த சொல்கிறேன். இப்போ என் முன்னால் இல்லை, அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, பேசுனதா வேணால் பார்த்துக்கங்கடா. அப்புறம் அது அப்படியே எய்த்தாப்பில் உட்காந்துக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து என் பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் சொல்கிற கருத்து ஒரு விஷயம் எனக்கு ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்தேன்னு வைங்களேன், என் குடும்பம் வந்து நடுத்தருவில் நின்றோம். ஏன்னா நான் இவ பக்கம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னா, உன் சம்பந்தக்காரம்மா, உன் ஒய்ஃபு, இவங்க எல்லாம் வந்து எதுக்காக வர்றாங்க, ஒரு பிரியாணிக்கு வர்றாங்க, சாப்பாடு வாங்கணும்னா வர்றாங்க, அன்னைக்கு வீடியோவுக்கு வர்றாங்க, மிக்சி வாங்கணும்னா வர்றாங்க, ஏசி வாங்கணும்னா வர்றாங்க. நீ வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ வந்தாங்களா? பக்கத்தில் தானே அவங்க ஊர். கல்யாணம் முடித்து நீ எல்லாமே வந்து இப்போ நடந்த சம்பவம் தானே. மதுரைக்கு நான் போனப்போ எப்போ எவ்வளோ மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்குமா, 1.5 வருஷம் இருக்குமா? என் மையன் பெரியவனுக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம் இருக்காது, 6 வருஷம். அப்போ இருந்தே அவங்க வந்து உனக்கு சம்பந்தக்காரமாக தானே. இவளும் இங்கே தானே இருக்கா, உன் பொண்டாட்டி. அப்போ இருந்து இல்லை, 23 வருஷமாக இவள் உன் பொண்டாட்டி தானே. அப்போ நீ வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு உடல்நிலை சரியில்லாமல், இவ்வளவு இன்னும் சொல்லணும்னா கோயம்புத்தூரில் நான் உடம்பு சரியில்லாமல் டிபி நோய் அட்டாக் ஆகி இருந்தப்போ நான் ஃபோனில் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமாக உடம்புல அப்படின்னு சொல்லி தகவல் எல்லாத்துக்கும் தெரியும்ல. தெரிஞ்சும் உன்னை வந்து யாரும் பார்த்தாங்களா? கமாண்டிலே நேற்று தான் போட்டானுங்க. ஏண்டா உனக்காகவே வந்து சரி எந்த தப்பும் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே உன் கூட இருக்கிற சூர்யா முக்கியமாக, ஏன் அவன் நினச்சா வந்து அவளுடைய இளமைக்கும் அழகுக்கும் யாரையாவது இந்நேரம் தேடி பிடிச்சி, ஏன் மசாலா வியாபாரம் பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் போய் காய போட்டு அரைச்சி பாக்கெட்டு போட்டு கொரியர் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா? கிடையாதுல்ல. அவன் நினச்சா எப்படி வேணாலும் வாழ்க்கையை வாழலாம்ல. ஏன் உன்னையே தான் அவள் கட்டி அழுகணும்னு எதுவும் கட்டாயமா? அவன் நினச்சா எப்படி வாழ்க்கையை வேணாலும் அமைச்சிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு, கோடிக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் கூட சம்பாரிச்சுட்டு எப்படியோ வாழ்ந்துருக்கலாம்ல. எதுக்காக மசாலா வியாபாரம் பார்த்துட்டு உட்காந்துருக்கா? அதை மாதிரி உன் குடும்பம் உன்னைய பார்த்துச்சா? 2-3 பாயிண்ட்டு நெத்தியில் அடித்த மாதிரி என்னைய கேட்குறான். எனக்குமே உள்ளுக்குள்ளே தோணுது. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த விஷயத்தில் இவ பக்கம் எந்த தப்பும் கிடையாது. எனக்காகவே வாழ்கிறா,
மசாலா வியாபாரமாக அதுக்காக பார்க்குறா. நானும் என்கரேஜ் பண்ணுறேன். சொந்தமாக அவளாக வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே அவளுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ்அப். கண்டிப்பாக அது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரம் என் குடும்பம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடும்பம் நான் வந்து ஏற்றுக்கிட்ட குடும்பம். முறைப்படி இவன் சொல்கிறா புருஷன் ஆனந்துங்கிற ஆதார் கார்டு புருஷன் வேறு, அந்த புருஷன் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்காக ஏன் வாரிசை ஏன் ரத்தத்தை சுமந்ததை ஒரே காரணத்துக்காகவும் என் குடும்பத்தை இப்போ வரைக்கும் நான் எங்கே தான் இருந்தாலும் கட்டி காப்பாற்றுற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் எங்கே வேணாலும் போகணும். சுமியும் எங்கே வேணாலும் போகலாம், இலங்கைக்கே கூட போகலாம். பாஸ்போர்ட் எடுத்து அவளுடைய கள்ளக்காதலனை பார்க்குறதுக்கு இலங்கைக்கு கூட போகலாம். ஆனாலும் நம்ம குடும்பம் சரி, அவர் தான் போயிட்டார், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறோம். அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் இந்நேரம் விவாகரத்து வாங்கிட்டு வேறு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் அதை கூட செய்யாமல் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் பேரனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். இதை தவிர இன்னும் நிறையா பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நான் செய்யாமல் யார் செய்வார்? ஒத்தையில் ஒரு பொம்பளை அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பெரியவனும் வேலைக்கு போயிடுறேன், சின்னவனும் வேலைக்கு போயிடுறேன். ஒரு ஆள் ஒத்தையில் இருந்து அதை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கடுசுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என் கடமை. ஏதோ நான் செய்யணும்னு நினச்சா நிறையா செய்யலாம். அதையெல்லாம் தாண்டி ஏதோ நம்மளால் முடிஞ்சது, அவள் கேட்டு 50,000 கொடுத்தேனா, 30,000 கொடுத்தேனா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க சொன்ன 10,000 கொடுத்தேனா, எதுவுமே கிடையாது. ஏதோ நான் போவேன், நான் நேற்று கூட பார்த்தேன், ஏதோ எனக்கு என்னங்க ஒன்றுமே வாங்கி கொடுக்காம போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. நான் வந்துட்டேன். என் கடவுள் மேலே ஆணையாக என் பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேங்க. வசந்தன்கோ வாசலில் போய் உள்ள கொட்டேஷனை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு, ஏப்பா நீ சம்மந்தக்காரமாக கூட வந்திருந்தாங்க, நீங்கள் 2 பேர் சேராட்டோவில் போங்க, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்துட்டேன். எவ்வளோ தூரம்? எங்கள் சரவணா ஸ்டோர் வரைக்கும் வந்துட்டேன். அப்போ வந்து ஃபோன் வருது சுமிக்கிட்ட இருந்து, என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னைய பார்த்துட்டு ஒன்றுமே தீம்பண்டம் கூட வாங்கி கொடுக்காம போகிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக எனக்கு அப்படியே சுருக்குன்னு வந்துச்சு. டக்குன்னு வண்டியை ரிட்டன் அடித்து நீ வா பழங்கானத்தை அந்த இதுக்கிட்ட இறங்க ஆட்டோவில், சம்மந்தக்காரமாக நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் இருந்த கடையில் போய் இந்த பொருணை மிட்டாயின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, அந்த இடம் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டு காரம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு நேராக போனாப்புல போய் கொஞ்சம் மிச்சரு, என் பேரனுக்காக குலோப் ஜாமுன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை ஜாமுன் அது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பால்கோவா இதெல்லாம் வாங்கிட்டு ஜிகர்தண்டா இது அது என்னது ரோஸ் மில்க்கு ஒரு 4 பாக்கெட் ரோஸ் மில்க்கு, 2 பாதாம் மில்க்கு வாங்கிட்டு இன்னும் ஒரு சில ஜாமான் வாங்கினாங்க. மொத்த பில்லு 1040 ரூபா வந்துச்சு. நான் கடைக்காரன்ட்ட பேசுகிறேன், தம்பி இந்த 40 ரூபா லெஸ் பண்ணுறா, 1000 ரூபா ரவுண்டாக போடுறேன்னு சொல்கிறேன். இல்லை கடைக்காரர் கூட சரின்ட்டுருவார் போல், அவங்க உழைக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்கள் சும்மா இருங்க போட்டு விடுங்க அப்படின்னு ஏன்னா இவ காசை கொடுத்தா மாதிரி சரின்னு சொல்லி அதையும் போட்டு விட்டு அவங்க திருப்பி போய் அங்கனக்குள்ளே இறக்கி விட்டுட்டு சரி போ கிளம்பு. ஏன்னா எவ்வளவோ கேட்கலாம், நம்ம வீட்டுக்கார்ட்ட என்ன வேணாலும் வாங்கலாம், ஆனால் முட்டாயை வாங்கி கொடுங்க, செவரிட்டி வாங்கி கொடுங்க, இது கறி வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்பொழுது இப்படி இந்த காலத்தில் ஒரு பொட்டாட்டியான்னு சொல்லி நம்ம சிரிச்சுக்கிற வேண்டியதான், சிரிச்சே ஆற்ற வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்படி போய்கிட்டு இருக்கா. சரிண்ணா இப்போ நான் யாருக்கு பேசுகிறதுனே எனக்கு தெரியலை. இந்த பக்கம் பார்த்தா இங்கிட்டு ஒரு நியாயம் இருக்குது, அங்கிட்டு ஒரு நியாயம் இருக்குது. இந்த நியாயத்தை வந்து நான் அங்கே போய் பேசிக்கிறேன், இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது, 1/2 மணி நேரம் ஆகி போயிடும். நான் அம்மா வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பேசுவோம். ஓகேவா? பாய்.